காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம செய்துக்கு இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கி நீளம் அவனை அன்னைக்கே வேட்டிய காணம் சட்டை காணணும் ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்ற திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானஸ்தேன ரிசைன் பண்றான். ரிசைன் விளையாட இதை நான் கவர்ச்சியால வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. தப்பு தானே. அவரு மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ வேணும் அவங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சு விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னுட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒத்துக்கிறங்க, மனச்சான்று. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. எதா இருந்தாலும் பள்ளி. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணு எல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அன்னைங்க நீர் கட்டிட்டு வந்தா என்ன தச்சு ஐயோ எங்க குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா. இந்த உங்க அண்ணன் பிடிச்சி கொடுத்து ஒரு தோடு உண்டா, தொங்கட்டை உண்டா, கொலுசு உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரிய தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எம்பிட முடியும். ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவு இல்லை. இதானே மூலகாரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இதுல. நம்ம இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டே இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டே. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்கள் அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு. களம் நமக்கு காத்திருக்கு.